கிளி செத்து போய் ரொம்ப வருஷம் ஆகுதுப்பா. தேங்க்யூ சார். என் கிளி செத்து போனது கையில நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் தான். ரைட்டோட எனக்கு வச்சாலும் வேஸ்ட் தான். பார்த்தாலே தெரியுது. நைனா இதை வாங்கிக்கவா? கருத்து பண்ணிக்குவா. சைஸ் என்ன, பேண்ட் சைஸ் என்ன? ஐயோ நைனா இது ஸ்ட்ரெச் பேண்ட். எறும்பா இருக்க, உனக்கு ஸ்ட்ரெச் பேண்ட் வேற கேக்குதா? அதெல்லாம் தெரியாது, எனக்கு இது வேணும். எக்ஸ்கியூஸ் மீ, அத கொடுக்கறீங்களா? நான் கொடுக்க மாட்டேன் நைனா, நீ சொல்லு. அதை அவன் வாங்க போறேன். சாரி சார், நீங்க கேட்டாலும் அதை விக்க முடியாது. ஏன் விக்க மாட்டீங்க? அது லேடிஸ் ஜென்ட்ஸ் அந்த பக்கம். டேய் வாடா. நாளை கண்ட பொண்ணு கிட்டல நான் பேச்சு வாங்க வேண்டியதா இருக்கு. எனக்கு ட்ரெஸ்லாம் பிடிக்கல, நான் வெளிய போய் ஃபேஸ் கிரீம் வாங்கிக்கிறேன். ஏய் ஒன்னு வாங்கி தர போ. சரி நைனா. ஹாய் அங்கிள். ஹாய். என்ன அங்கிள் நீங்க? நான் என்ன சொன்னேன், நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? ஆமா நீ என்ன சொன்ன, நான் என்ன பண்ணேன்? தலைக்கு மேல வளர்ந்த புள்ளைய அடிப்பீங்களா? ஓ, அவன் அடிச்சது அதுக்குள்ள இந்த புள்ளைக்கு தெரிஞ்சு போச்சா? என்னமா பண்றது? அவனுக்கு உடம்பு வளர்ந்த அளவுக்கு மூளை வளரலையேமா. என்ன இருந்தாலும் நீங்க செஞ்ச தப்பு அங்கிள். பசங்களை எப்படி வளர்க்கணும்னு தெரியுமா? செடிங்களுக்கு உரம் போடுற மாதிரி, அதுங்களுக்கு தண்ணி ஊத்துற மாதிரி நல்லா பார்த்து பார்த்து வளர்க்கணும். இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்ல வர்றேன். சொல்றேன். நான் உடனே போய் இவனை காப்பாத்தலன்னா செடிகளுக்கு உரம் ஆயிடுவான். அதுக்கப்புறம் என்ன ஆகும் தெரியுமா? பசங்களை அன்பா பாத்துக்கணும். அப்படி பண்ணலன்னா அவங்க ஒரு ரெபெல்லா, ரேபிஸ்டா, இல்லன்னா ரொம்ப மோசமா பொறுக்கியா கூட. அப்பா யாருமா இவரு? நல்ல காலம் இவர் வந்ததால நான் தப்பிச்சேன். அதான்ப்பா, என்ன ரோல் மாடலா எடுத்துக்க சொல்லி தான் பையனுக்கு அட்வைஸ் பண்ணாரு. அந்த அங்கிள் தான் இவரு. ஹலோ சார். ஹலோ சார், உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். பரவாயில்லைங்க. ஸ்வேதா, நீ போய் ஷாப்பிங் பண்ணிட்டு வா. சரிப்பா. என்ன சார், என் பொண்ணு கூட இவ்வளவு நேரமா பேசிட்டு இருந்தீங்க? என்னது நான் பேசுனா? உங்க பொண்ணு தான் எனக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருந்தா. நீங்க தப்பா நினைக்காதீங்க. என் பொண்ணு எப்பவுமே செடி வளர்க்கறத பத்தி தான் பேசிட்டு இருப்பா. உங்க பொண்ணு ஒன்னும் செடியை வளர்க்கறத பத்தி சொல்லல, புள்ளைய சரியா வளர்க்கணும்னு சொல்றா. எனக்கு தெரியாதுங்களா என்ற புள்ளை எப்படி வளர்க்கணும்னு? பிறக்கும் போது அவன் எலிக்குட்டி மாதிரி தான் இருந்தான். இப்போ உப்புன பன்னிக்குட்டி மாதிரி வளர்த்துருக்கேன். நான் கோட்டர் போறேன்னு இல்லையோ அவனுக்கு 1 லிட்டர் பால் வாங்கி கொடுத்துருவேன். நான் அவனை அவ்வளவு பக்குவமா வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஆனா உங்க பொண்ணு என்னடானா, அவனை திட்டாதீங்க, அவனை அடிக்காதீங்க, அவனை பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி எனக்கே கிளாஸ் எடுத்துட்டு போறா. அப்படியா? என் பொண்ணு உங்க பையனை பத்தி அந்த அளவுக்கு சொல்லிருக்காங்க. அவங்க 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாங்க, உங்க பொண்ணு நேரா என்ற வீட்டுக்கு வந்து மேட்டரை சொல்லி ஒரு பூ வேற கையில் கொடுத்துட்டு போனா. இங்க ஷாப்பிங் வந்தது கூட ஒருத்தர் பாத்துக்கிறதுக்கு தான், பொருள் எல்லாம் பாக்குறதுக்கு இல்ல. டாடி கிளம்பலாமா? போலாமா? அங்கிள் நாங்க கிளம்புறோம். உங்க பையனை ஒரு தடவை வந்து என்ன பார்க்க சொல்லுங்க. சொல்லிடுறேன்மா, சொல்லிடுறேன். ஓகே அங்கிள், பாய். வாங்கப்பா. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. ஸ்வேதா, ஸ்வேதா குட்டி, ஏன் ஸ்வேதா குட்டி? அழகோட வார்த்தைக்கு அர்த்தமே இவதான். இவ யாரு? என்ன ஓவர்டேக் பண்ணி லவரை டேக் ஆஃப் பண்றோம் போல இருக்கு. ஏப்ரான் போட்டு கூட இப்படி இருக்காளே. ஹாய் ஸ்வேதா. ஹாய். சில் சில் ப்ரோ, சில். கண்டிப்பா ஃப்ரெண்டா தான் இருப்பான். ஸ்வேதா எனக்கு தான் டவுட்டே இல்ல. ஹாய் ஸ்வேதா. இது நர்சரிப்பா, ஜூ இல்ல. இறங்கிட்டாங்க, நீங்க அவங்க கிட்ட பேசுங்க. ஹாய் ஸ்வேதா. நீங்க உங்களை ஆனந்த் பாபு அங்கிள் தானே அனுப்பிச்சாரு? ஆனந்த் பாபுவா? என்ன பேர்? நான் என்னாச்சு? அங்கிளுக்கு கால் பண்ண நான் மறந்துட்டேன். அந்த பிரீட் ரொம்ப ஸ்பெஷல். வேற நர்சரில இருந்தா அதை எடுத்துட்டு வரணும். நான் உங்களுக்கு கால் பண்றேன், நீங்க நாளைக்கு வாங்க. ஓகே? என்ன இவ செடி பிளான்ட் பிரீடுன்னு ஏதோ உளறிட்டு இருக்கா? இப்பதான் தெளிவா புரியுது. ஒருவேளை இவன் ஃபேமிலி ஃப்ரெண்டா இருக்கலாம், இவனுக்கு புரியக்கூடாது அதானே? ஓகே ஸ்வேதா, இப்ப பாரு நம்ம ஆக்டிங்க. ஓகே ஸ்வேதா மேடம், நீங்க சொன்ன மாதிரியே நாளைக்கு வந்துடுறேன். பாய்ங்க. சாவுடா. எஸ். ஹே, என்னாச்சு? ஐயோ ஓகேனா? என்னடா மாப்ள இவ்வளவு சீரியஸ் ஆகுற? ஃப்ரீயா விடுறா. டேய், என்னால எப்படி விட முடியும்? எனக்கு இங்க எரியுது. இத்தனை பேர் இருக்கானுங்க, அவனை ஒருத்தனால கூட பிடிக்க முடியல. நாங்க சீரியஸா தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம்டா. நீங்க ட்ரை பண்ணதெல்லாம் போதும், அந்த பொறமக்க நான் பாத்துக்கிறேன். வணக்கம் பாபனா. வணக்கம் தம்பி. என்னாச்சு உனக்கு? வெளியே இருக்க எங்கேயாவது போயிட்டு வந்தியா என்ன? கொஞ்சம் வயிறு சரியில்லை, அதான் வர முடியாம போச்சு. ஒண்ணு இல்ல சித்தப்பா, நீங்க கரெக்ட் டைம் கொடுக்கலாம். அந்த கழுத முகம் எங்களை பேசியே சாவடிச்சிருவான். விடு மாப்ள, டென்ஷன் ஆகாத. அவ கண்டிப்பா நம்ம கிட்ட மாட்டுவான். சரி தம்ம வாங்கிட்டு வர்றாரு. என்ன வியாபாரம் நல்லா போதா? நல்லா போகுது தம்பி. அண்ணா ஒரு பாக்கெட் கிங்ஸ் கொடுங்க.
யூ இடியட். என்னடா இன்னும் அவனையும் நினைச்சிட்டு இருக்க? அவன் கிடைக்கணும்னா முதல்ல அவளை பிடிச்சாங்க. என்ன மேட்ரு? நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன். ஏன் அந்த பொண்ணு ஒத்துக்கலையா? நான் வேணா பேசி பார்க்கவா? தேவையில்லை, அந்த பொண்ணு என்ன தான் லவ் பண்றா. அப்புறம் என்ன பிரச்சனை? ஆனா என் ஆளை இன்னொருத்தன் லவ் பண்றான். உன்னை விட அவன் கலர் அதிகம் தானே? ம், என்னை விட கொஞ்சம் கலர் கம்மி. உன்னோட பிளாக்கா இருப்பானா? என்னை விட பிளாக்கா இருந்தா எப்படி கலர் கம்மின்னு சொல்லுவேன்? ம், ஓ, மூடிட்டு குடி. இப்ப புரிஞ்சுது. அவன் உன்னை விட பர்சனாலிட்டி ஜாஸ்தி. அவனுக்கு எங்க அந்த பொண்ணு விழுந்துருமோன்னு உனக்கு பயமா இருக்கு. அதானே மேட்ரு? கரெக்டா கேட்ச் பண்ணிட்டேன். ஆனா அது பயம் இல்ல, வேதனை. என்ன வேணும்னு சொல்ல? ம், அவன் கையா, காலா, ஹார்ட்டா, லிவரா? பார்ட்ஸ் மட்டும் வேணா எதுக்கு நான் உங்ககிட்ட வரணும்? டைரக்டா எனக்கு ஆளியே போடணும். ஆ? முடிச்சு விடுங்க. அவ போட்டோக்கு நான் மாலை போட்டு அழகு பார்க்கணும். ஏன் எமோஷனல் ஆகுற? 4 பேர் முன்னாடி சீனை போடாத. சில்லறைங்களா என் கூட பேசக்கூடாது. ஏய் சாண்டி, அண்ணே, இங்க வா. ஹலோ, டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும்போது நடுவில் போக கூடாது, தெரியாது உனக்கு? ஏன்னா இது என்ன கொரோனா வைரஸ் மீட்டிங்கா? ஃபுல் டே உட்காந்து பேசுறதுக்கு. டீல் என்னன்னு புரிஞ்சிடுச்சு. டீடைல்ஸ் அவங்ககிட்ட பேசிக்கோ. வணங்கண்ணே. என்ன சாண்டி, இந்த மாசம் பைக்ல கட்டலன்னு நினைக்கிறேன். அண்ணே, அது கொஞ்சம் பணம் ரொட்டேஷன் ஆகலண்ணே. ஆஹா. இப்பதான் ஒரு டீல் பேசினேன். அது முடிஞ்ச உடனே பணம் கிடைச்சு நான் கொடுத்துறேன். எனக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன் ம், ப்ளீஸ் அண்ணே. யார் அவன்? என்னடா அண்ணன் ரவுண்ட் பண்றீங்க? நாம போட வேண்டியது இவனை தானே? கன்ஃபியூஸ் பண்ணாம தெளிவா சொல்லுங்களேடா. இதுல கன்ஃபியூஸ் எதுவுமே இல்லைண்ணே. கன்ஃபார்மா போட வேண்டியது இவனை தான். சந்தேகமே இல்லை, இவனே தான். அதான் நம்ம ஹரிஷே சொல்லிட்டானே. கரண்ட்ல கை வச்சா ஷாக் அடிக்கும் தெரிஞ்சு நம்ம கிட்ட வந்து மோதுறான். சீக்கிரம் முடிச்சு விடுங்க பசங்களா. அண்ணே, ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் அண்ணே. டார்கெட் நீங்க தான் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் உங்களை போட்டு பணத்தை கொண்டு போய் நான் ஆபீஸ்ல கொடுத்துறேன். டேய் உங்களுக்கு எல்லாம் மூஞ்சி ஃபுல்லா மூடா. நான் கொடுக்குற கோஆபரேஷன் கண்டிப்பா உங்களுக்கு எந்த ஹீரோவும் கொடுக்க மாட்டான். நான் அந்த கடையில டீ குடிச்சிட்டு இருக்கேன். முடிஞ்சா என்ன வந்து அடிக்கடா. டீ குடிச்சு முடிக்கிறதுக்குள்ள தல எனக்கு ஒரு மசாலா டீ. நான் ஏற்கனவே சொன்னல அண்ணா எதுவும் வந்தாலும் விட்டு கொடுத்துருவாரு. வாங்கடா போடலாம். ஓகே, கிளம்பு. அம்மா, ஐயோ, என்னோட தப்பு எதுவும் இல்லப்பா. அப்பா கிழிஞ்சிச்சே. அப்படியே ராஜா. இல்ல உடஞ்சுதா? உடைஞ்சிருச்சுன்னு. என்னடா பாத்துக்கிட்டு இருக்க? போய் அட்ரா. அவ்வளவுதானே, இப்ப பாரு. தூங்காத தூங்காத தூங்காத. அடி. என்னது? अरे पागल है क्या? बाहर जाओ. என்ன சுத்துதா? நல்லா சுத்துது. கிழிஞ்சுதா? கிழிஞ்சிருச்சு. போய் தையல போடு. அடிங்க. டேய், என்ன? குடிச்சு முடிச்சிட்டோம்பா. பூச்சி.
உன்னை அடிக்க முடியாது நல்லா தெரிஞ்சிச்சேன்னு. எனக்கு நல்லா தெரியும்டா, கொடுத்த காசை திருப்பி நீ தர முடியாதுன்னு. உனக்கு நான் ஒரு பம்பர் ஆஃபர் கொடுக்குறேன். நீ கொடுத்த வேலையை உனக்கு திருப்பி தரேன். எல்லாரும் அந்த பண்ணிய புரட்டி பார்சல் பண்ணுங்க. நன்றிண்ணா. ஏம்மா என்னடா ஒரு மாதிரி நடக்கிற, என்னாச்சு? ஒன்றும் இல்லை நைனா. டேய், வெயில் மழை புயல் இப்படி எது வந்தாலும் தாங்கறதாண்டா உன் பாடி. என்ன நடந்துச்சு முதல்ல சொல்லு. எவனோ ஒருத்தர் நடுவில் புந்து ஸ்வேதா கிடைக்காத மாதிரி பண்றான் நைனா. எனக்கு புரிஞ்சிருச்சு, போதும் நிப்பாட்டு. இப்பெல்லாம் இன்னொருத்தனோட ஃபிகர்னு தெரிஞ்சும் சைட் அடிக்கிறது காமன் ஆயிடுச்சு. ஃப்ரெஷ் பீஸை எவனும் ட்ரை பண்றது இல்ல. யூ டோன்ட் வரி, உன்னோட லவ் ஸ்டோரிக்கு ஃபுல் ஸ்டாப் நான் வைக்கிறேன்டா. நைனா உனக்கு குவார்டர் வாங்கி தரேன் நைனா. கசக்காத, கசங்கிரும். சரி நைனா. வணக்கம் கார்த்தி சார். ஓ நாராயண் சார், என்ன இவ்வளவு தூரம்? உங்ககிட்ட பர்சனலா கொஞ்சம் பேசிட்டு போலான்னு வாங்க, வந்தேன். உள்ள போய் உட்கார்ந்து பேசலாம். ஓகே. ஏய் பாவனா, குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. ஆ வரேங்க. நன்றிமா. என் வைஃப் பாவனா. ரொம்ப நல்லா இருக்கு. யாருங்க இவரு? இவர் பேர் நாராயணன். நம்ம பொண்ணை ஒரு பையன் ரோல் மாடலா எடுத்துக்கிட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னேன்ல, அந்த பையன் இவருடைய பையன். என்ற பையன் ஃபாலோ எல்லாம் ஒண்ணு பண்ணல, உங்க பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கான். என்ன லவ் பண்றாங்க? பொண்ணை பெத்தவங்க எல்லாருமே இப்படித்தான் இருக்கிறாங்க. பொண்ணு ஏதாவது ஒரு பையன் கிட்ட பேசினா ஃப்ரெண்டுன்னு நினைச்சுக்க வேண்டியது. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து காப்பி குடிச்சாங்கன்னா ஃப்ரெண்டு தானே நுட்ற வேண்டியது. ஃப்ரெண்டா இல்ல பாய் ஃப்ரெண்டான்னு நீங்க யோசிக்கிறதுக்குள்ள அவங்க காதல் வானத்துல சிறகடிச்சு பறந்துகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி தப்பான விஷயம் நடக்கிறதுக்குள்ள இந்த கல்யாணத்தை பேசி முடிச்சிடலான்னு வந்திருக்கேன். உங்க பையனை எங்களுக்கும் பிடிக்கணும் இல்லங்க? நாங்க கூட பாக்கணும்ல. தாராளமா பாருங்க. எங்க இருக்காருங்க? டேய் காதல் மண்ணா, வந்துட்டேன் நைனா. வணக்கம் uncle. வணக்கம் ஆண்டி. அம்மா, நான் சொன்னேன்ல அக்காவுக்கு கிங்காங் மாதிரி தான் புருஷன் வருவார்னு. கொஞ்சம் வாய் மூடிட்டு இருக்கியா? ஹாய் அங்கிள். என்ன ஹாய்மா. சர்ப்ரைஸ்? அது ஒண்ணு இல்லம்மா, நீ எப்ப பார்த்தாலும் கிளாஸ் எடுக்கிறதுக்கு என் வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கிறீல்ல, அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலான்னு தான் நான் உன் வீட்டுக்கு வந்திருக்கிறேன். நான் இவனை டார்ச்சர் பண்றது, நீ எனக்கு கிளாஸ் எடுக்கிறது, இதெல்லாம் மறுபடியும் வரக்கூடாதுன்னு தான் உங்க ரெண்டு பேருக்கும் சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சிடலாம்னு உங்க அப்பா அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். ஐயோ அங்கிள், உங்க பையன் சஃபர் பண்ண போறோம்னு தான் நான் அட்வைஸ் பண்ணேன். ஆனா அங்கிள் என் மனசுல எந்த எண்ணமும் இல்ல. ஏய் ஸ்வேதா, எனக்கும் என் நைனாக்கும் இப்ப எந்த சண்டையும் வரது இல்ல. நவ் we are good friends. இல்ல நைனா? எஸ் எஸ் மை சன். இது யாரு? அட என்னம்மா நீ இப்படி கேட்டுட்ட? இவன் என் பையன்மா. இதுதான் உங்க பையனா? ஆமாமா, இவன் என் ஒரே பையன். இது உங்க பையனா? அப்ப அவன் யாரு? அவன்னா யாரு? என்ன ரோல் மாடலா எடுத்துக்க சொல்லி நீங்க சொன்னவர் அங்கிள். அட அவன்தாம்மா இவன் என் பையன். அது நம்மதான். ஆனா நான் இவரை பத்தி உங்ககிட்ட பேசலையே. அப்படின்னா அவர் உங்க ரெண்டாவது பையன் நினைக்கிறேன். எனக்கு ரெண்டு பசங்களாம் இல்ல, ஒரே பையன் தான், அது இவன் தான். அப்படின்னா அப்போ அவன் யாரு? என்னம்மா எல்லாம் ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு? நீ என் வீட்டுக்கு வந்திருக்கல, வந்திருக்கேன். எனக்கு அங்க கிளாஸ் எடுத்தல, அம்மா எடுத்தேன். என் பையனுக்கு சிவப்பு கலர்ல ரோசா பூ கொடுத்தல, கொடுத்தேன் அங்கிள். இது எல்லாத்தையும் அவனுக்காக தானே பண்ண. இப்ப இல்லன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அது இல்ல, பின்ன யாருக்காக பண்ண? உங்க பையனுக்காக. இவனுக்காக இல்லங்கற, அப்புறம் உங்க பிள்ளைக்காகங்கற. நீ என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? இங்க பாரு, கடைசியா ஒன்று ஒன்று சொல்றேன். நீ லவ் பண்ணது இவனை தான், அதனால கல்யாணம் பண்ணா இவனை தான் பண்ணணும். இது ஃபிக்ஸ். என்ன வர சொல்லிட்டு ஜிலேபி ரொம்ப கோவமா இருக்காளே. கௌதம், ஆ அவர்தான் உன் ஃபாதரா? ஃபாதர் தான். சொல்லு கௌதம், நீ கொடுத்த அட்ரஸ்ல இருந்தது உங்க அப்பா தானா? நல்லா மாட்டிட்டேன், ஏதாவது சொல்லி சமாளிக்க வேண்டியது. சொல்லு கௌதம், சொல்லு. எஸ் எஸ் எஸ், he is my father. உண்மையை சொல்லு. அவருக்கும் உனக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு? அவரோட அப்பா இல்லைன்னு சொல்றாரு. எங்களுக்கு சம்பந்தம் இருக்கு ஸ்வேதா, சம்பந்தம் இருக்கு. எந்த ரிலேஷனும் இல்லாம மகாத்மா காந்தி தாத்தான்னு சொல்றோம். எந்த ரிலேஷனும் இல்லாம மதர் தெரேசாவா அன்னைன்னு சொல்றோம். எந்த ரிலேஷனும் இல்லாம தளபதி விஜய் அண்ணான்றோம். இங்க ரிலேஷன்லாம் முக்கியம் இல்ல ஸ்வேதா, எமோஷன். நம்மளோட இந்த சிங்கார சென்னையில யாரு யார வேணாலும் அம்மா அப்பா அத்தை மாமா அண்ணன் தம்பின்னு கூப்பிடலாம். அந்த உரிமை எல்லாருக்குமே இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு அனாதையானன்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அப்பான்னு கூப்பிடுற உரிமை கூட இல்லையா? அப்படி கூப்பிடுறதுக்கு சுதந்திரம் கூட இல்லையா? சொல்லு ஸ்வேதா. ஸ்டாப் இட். இனஃப் ஆஃப் டிராமா. என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? பைத்தியம் மாதிரி தெரியறேன் உனக்கு. உன்னால என் ஃப்ரீடம் போயிடுச்சு ஸ்வேதா நீ சொல்லும்போது நான் ஃபீல் பண்ணேன். நான் தான் ஒரு ரோல் மாடல் சொல்லும்போது முட்டாள்தனமா நம்பினேன். உன்னால பைக்ல போகாம பஸ்ல சுத்திட்டு இருக்கேன்னு சொல்லும்போது கவலைப்பட்டேன். லீவ் நாள்ல கூட நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன்னு சொல்லும்போது நான் ரொம்ப வேதனைப்பட்டேன். ஏன்னா என்னால ஒருத்தர் கஷ்டப்படுறான்னு சொல்லும்போது என்னால தாங்கிக்க முடியல. அதனாலதான் என்னோட வேலையெல்லாம் விட்டுட்டு நான் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப அதுக்கு அர்த்தமே இல்லாம பண்ணிட்டேன். என்ன ஹர்ட் பண்ணிட்டேன். I just hate you. ஸ்வேதா போயிட்டா. என் ஜிலேபி எப்படியாவது கூல் பண்ணுமே. நில்லு தங்கமே.